சென்னையில் அக்டோபர் 20ஆம் தேதி துவங்கும் சர்வதேச இருதய மருத்துவர்கள் மாநாட்டை ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் துவக்கி வைக்கிறார். இந்தியாவில் முதல் முறையில் சர்வதேச இருதய மருத்துவர்களின் மாநாடு வரும் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக சென்னையில் நிருபர்களை சந்தித்த மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் செரியன், ஒவ்வொரு ஆண்டும் இருதய நோயால் 40 முதல் 50 வயது வரை உள்ள 45 லட்சம் பேர் பாதிக்கப்படுவதாகவும், இதற்கு அதிக எடை, உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுதான் காரணம் என்றும் தெரிவித்தார். இந்த ஹார்ட் அட்டாக் இப்போ இந்த இன்சிடென்ட்ஸ் ரொம்ப ஹை ஆகிட்டு இருக்கு, எஸ்பெஷலி இந்த சின்ன வயசில். அதுக்கு காரணமான இந்த லேக் ஆஃப் எக்ஸசைஸ், இந்த வெயிட்டு, டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் தான் மெயின் காசஸ். 40 to 50 இயர்ஸ் ஓல்டில் இந்த கண்ட்ரியில் ஒரு 4.5 மில்லியன் பேஷண்ட்ஸ் இருக்கு இந்த ஹார்ட் வியாதி. மக்கள் மத்தியில் இருதய அறுவை சிகிச்சையில் உள்ள நவீன சிகிச்சை முறைகள் பற்றியும் இதயத்தை பேணுதல் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த மாநாடு நடத்தப்படுவதாகவும், இதை ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் துவக்கி வைக்க உள்ளதாகவும் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி கூறினார். ஹிருதயம் ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. ஹிருதய சிகிச்சை, ஹிருதய அறுவை சிகிச்சை எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் அடைந்திருக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல. ஹிருதய சிகிச்சையில என்ன ரொம்ப லேட்டஸ்டா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன், சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்க போறாங்க. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 2500க்கும் மேற்பட்ட இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் மாநாட்டு குழுவினர் தெரிவித்தனர்.